வீட்டில் செல்வம் பெருக செய்யும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். நுழைவு வாயில். இது வீட்டின் அதிமுக்கியமான பகுதி. நுழைவு வாயில் மற்ற கதவுகளை விட பெரியதாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும். அதன் அருகில் எந்த விதமான குப்பைகளையோ தடைகளையோ இருக்கக்கூடாது. பிரகாசமான விளக்குகள் எரிய வேண்டும். மங்களகரமான வெளிச்சம் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும். தோரணம் கட்டுவது, வண்ணமயமான பெயர் பலகை வைப்பது போன்றவை நல்ல அதிர்வுகளை உண்டாக்கும். காலணிகளை ஒழுங்காக வாசலுக்கு வெளியே வைக்க வேண்டும். உள்ளே வரும்போது வடக்கு அல்லது கிழக்கு திசையில் இருந்து வீட்டிற்குள் வருவது செல்வத்தை ஈர்க்கும். தெற்கு திசை பொதுவாக தவிர்ப்பது நல்லது. சமையலறை. இது அன்னபூரணி வாஸ்து பகுதி. சமையலறை தென்கிழக்கு திசையில் இருப்பது உத்தமம். சமையல் அறையில் எப்போதும் உணவுப் பொருட்கள் நிறைந்திருக்க வேண்டும். காலியாக இருப்பது தரித்திரத்தை குறிக்கும். அடுப்பு தென்கிழக்கு திசையை நோக்கி எரிய வேண்டும். சமைப்பவர் கிழக்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும். குடிநீர் வைக்கும் இடம் வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் இருக்க வேண்டும். சமையல் அறையை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அழுக்கு பாத்திரங்களை நீண்ட நேரம் வைத்திருக்க கூடாது. நாம் நிம்மதியாக தூங்கும் தூக்கம் செல்வத்தை ஈர்க்கும். படுக்கை அறை தென்மேற்கு திசையில் இருப்பது நல்லது. கட்டில் தெற்கு அல்லது மேற்கு திசையில் இருக்க வேண்டும். தூங்கும் போது தலை தெற்கு அல்லது கிழக்கு திசையில் இருக்க வேண்டும். படுக்கை அறையில் தேவையில்லாத பொருட்கள், குறிப்பாக மின்னணு பொருட்கள் இருக்கக்கூடாது. சுவர்களின் நிறமானது வெளிர் நிறமாக இருப்பது அமைதியை தரும். பூஜை அறை. இது தெய்வீக ஆற்றல் நிறைந்திருக்கும் இடம். பூஜை அறை வடகிழக்கு திசையில் இருப்பது மிகவும் நல்லது. விளக்கு எப்போதும் சுத்தமான திரியில் ஏற்ற வேண்டும். கடவுள் படங்கள் சரியான திசையில் வைக்க வேண்டும். பூஜை அறையை குப்பைகள் இல்லாத சுத்தமாக இருக்க வேண்டும். வீட்டில் தண்ணீர் இருக்கும் இடங்கள் சரியான திசையில் இருக்க வேண்டும். மீன் தொட்டி அல்லது சிறிய நீரூற்று வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் இருப்பது நல்லது. குழாய்களில் தண்ணீர் கசிவு இருக்கக்கூடாது. இது வீண் விரயத்தை ஏற்படுத்தும். மேலும் நம் வீட்டில் இருக்கும் கண்ணாடிகளும் வாஸ்துவுக்கு ஒரு மிக முக்கிய பங்கு உண்டு. கண்ணாடிகள் ஆற்றலை பிரதிபலிக்கும் தன்மை கொண்டவை. பணம் வைக்கும் பெட்டியின் முன் கண்ணாடி வைத்தால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. சமையல் அறையில் உணவு மேஜையின் முன் கண்ணாடி வைத்தால் உணவு பன்மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை. எதிர்மறையான காட்சிகளை பிரதிபலிக்கும் வகையில் கண்ணாடிகளை வைக்கக்கூடாது. வடக்கு திசை குபேரனின் திசை. இந்த திசை எப்போதும் சுத்தமாகவும் திறந்தும் இருக்க வேண்டும். அதிக வெளிச்சம் இருப்பது நல்லது. நீல நிறம் இந்த திசைக்கு உகந்தது. கிழக்கு சூரியனின் திசை. இது புதிய வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் குறிக்கிறது. இந்த திசையும் சுத்தமாக இருக்க வேண்டும். தெற்கு யமனின் திசை. இந்த திசையில் அதிக கதவுகள் அல்லது ஜன்னல்கள் இருப்பது நல்லதல்ல. மேற்கு சனி பகவானின் திசை. இந்த திசை ஸ்திரத்தன்மையை குறிக்கிறது. தென்கிழக்கு அக்னி பகவானின் திசை சமையல் அறையை குறிக்கிறது. வடமேற்கு வாயு பகவானின் திசை. தானியங்கள் போன்றவற்றை வைக்கலாம். தென்மேற்கு நைருதி திசை. இது ஸ்திரத்தன்மை மற்றும் உறவுகளை குறிக்கிறது. இந்த திசை கனமான பொருட்களால் நிரப்பப்பட வேண்டும். வடகிழக்கு ஈசான்ய மூலை. இது ஆன்மீகத்திற்கும் செல்வத்திற்கும் உகந்தது. இந்த திசை எப்போதும் காலியாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும். ஆன்மீக ரீதியாக இன்னும் சில விஷயங்களை இப்போது பார்ப்போம். எதிர்மறை எண்ணங்கள். வீட்டில் எப்போதும் நல்ல எண்ணங்களையும் பேச்சுக்களையும் வைத்திருக்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள் தரித்திரத்தை உண்டாக்கும். செல்வமானது தானாக வராது. கடின உழைப்பும் நேர்மையான வழிகளில் செல்வத்தை நிலைக்க செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு உதவுவதும் தானம் செய்வதும் செல்வத்தை பெருக செய்யும். வீட்டில் உள்ள பெரியவர்களை மதிப்பதும் அவர்களின் ஆசிகளை பெறுவதும் செல்வத்தை அதிகரிக்க செய்யும். சுத்தமான வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாள் என்பது நம்பிக்கை. வீட்டில் மட்டுமல்ல, உங்களையும் சுத்தமாக வைத்துக் கொள்வது முக்கியம். தினமும் லட்சுமி தேவியை வழிபடுவது, அவர்களுக்குரிய மந்திரங்களை ஜெபிப்பது செல்வத்தை ஈர்க்கும். நீங்கள் செய்யும் பரிகாரங்களும் வழிபாடுகளும் முழு நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். சந்தேகம் இருந்தால் அதன் பலன் கிடைக்காது. வீட்டில் சந்தன மணம் அல்லது நறுமண புகையை அவ்வப்போது போடுவது நல்ல அதிர்வுகளை உண்டாக்கும். வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு.
பௌர்ணமி தினத்தில் லட்சுமி பூஜை செய்வது செல்வத்தை அதிகரிக்கும். வீட்டில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அமைதியான சூழலை உருவாக்குவது முக்கியம். உடைந்த பாத்திரம் அல்லது பழுதடைந்த பொருட்களை வீட்டில் வைத்திருக்க கூடாது. வீட்டின் மூலைகளில் உப்பு கலந்த நீரை வைப்பது எதிர்மறை ஆற்றலை நீக்கும். மேலே குறிப்பிட்ட அனைத்து விஷயங்களையும் ஒரே நேரத்தில் கடைபிடிக்க முடியாது. இருப்பினும் உங்களால் முடிந்தவரை கடைபிடித்து வந்தால் வீட்டில் செல்வ வளம் பெருகும். முக்கியமாக உங்கள் எண்ணங்களையும் செயல்களையும் நேர்மறையாகவும் நல்ல நோக்கத்துடனும் இருப்பது மிக முக்கியம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.